பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு என்று சொல்லுகிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தம்முடைய தகப்பனாகி பிதாவின் கற்பனைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் வேதத்திலே. ஆனால் ஆங்கில வேதத்திலே நாம் பார்ப்போம் என்றால் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று, கட்டளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏன் கற்பனைகள் என்று இந்த தமிழ் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் தம்முடைய இருதயத்திலிருந்து தோன்றிய வார்த்தைகள், பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள், அது இருதயத்திலிருந்து தோன்றினபடியால் இங்கே கற்பனை என்ற ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் அது இருதயத்தின் அன்பின் நிமித்தமாக தான் ஜனங்களுக்கு தம்முடைய கட்டளையை வழங்குகிறார். ஏதோ கண்டித்து நடத்த வேண்டும் என்றோ அல்லது சிட்சிக்க வேண்டும் என்றோ அவர் கட்டளை கொடுக்கவில்லை, தண்டிக்க வேண்டும் என்றோ அவர் கட்டளை கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக கற்பனை என்ற வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய கற்பனைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அந்த வழியில் நடக்க வேண்டும், இந்த சைடு போன ஆபத்து, நேர் வழியில் நட, நீதியின் பாதையிலே நட என்று சொல்லிக் கொடுக்கும் வார்த்தைகள் தான் கட்டளைகள். கற்பனைகளை தான் நாம் கட்டளைகள் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே இது பிதாவின் இருதயத்திலிருந்து தோன்றிய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை. எனவே இந்த வார்த்தைகளுக்கு முதலாவது மனிதன் கீழ்ப்படிய முடியவில்லை. எனவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மனிதர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக பலியாகும்படியாக, ஜீவ பலியாகும்படியாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்தார். எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து அந்த பிதாவின் சித்தத்தை, பிதா கற்பித்தபடி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே வாழ்ந்து நம்முடைய பாவங்களை சுமந்து கல்வாரியிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். எனவே பிரியமானவர்களே, எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ, பிதாவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தாரோ, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாரோ, அதை போல நாமும் கர்த்தருடைய வார்த்தை, பிதாவாகிய தேவனின் வார்த்தை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை நாம் கட்டளைகளின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். அடுத்தபடியாக அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியாக இந்த பூமியிலே மனிதர்களோடு அன்பு செலுத்தினாரோ, அதை போல பிரியமானவர்களே, வார்த்தையை கை கொள்ளுகிற நாம் அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்தபடியாக இங்கே பார்ப்போம் என்றால், நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அந்த இரண்டு காரியத்தை மறுபடியும் வலியுறுத்துகிறார். எப்படி என்றால், அன்பிலே நிலைத்திருப்பது எப்படி என்றால், முதலாவது ஆண்டவருடைய வேதத்தை சுமக்கிற நாம், ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற நாம், முதலாவதாக அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த வசனம் நம்மை அன்பிலே நிலைத்திருக்க செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் நம்மை அன்பின் பாதையிலே நடத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளின் வசனத்தின்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் அதை கை கொள்ளவும் பிரயாசப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நாம் அதை செய்யும் பொழுது நமக்குள்ளாக தானாகவே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அன்பினாலே நிலைநிறுத்த செய்கிறார். நம்மை நிலைநிறுத்த செய்கிறார். மற்றவர்களோடு அன்பாக பழக செய்கிறார். மற்றவர்களோடு அன்பாக பேச செய்கிறார். மற்றவர்களோடு
கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பின் அனுபவத்தையும் எடுத்து போட்டு இனிமையான வாழ்க்கை தருகிறார் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளின் செய்தியின்படி நாம் நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். அதே போல எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதற்கு, அன்பாய் இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பொருளாதாரத்தையும், வியாபாரத்தையும், வேலையையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதுவரை அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். இதுவரை ஆண்டவரே தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல உலக பிரகாரமான வாழ்க்கையிலே வீணான சிந்தனையோடு, வீண் நடக்கையோடு தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய சரீரத்தை, ஆவி ஆத்மாவை கெடுத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை ஆண்டவரே வெறுமையாய் திரும்பக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் அவர்களை மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பின் அனுபவத்தை எடுத்து போட்டு அன்பினாலே நிரப்பும் ஆண்டவரே, நிலை நிற்க செய்யும். ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்க, தாங்க அன்பிலே தாங்க நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பத்திலே அன்பு காணப்படட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அன்பு காணப்படட்டும், எல்லோரிடமும் அன்பு காணப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரை ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.